ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி மே 6 புதன்கிழமை. இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்ன, கைடன்ஸ் என்ன, வார்னிங்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, உங்களுடைய ஜாப் அண்ட் கரியர், லவ் ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி லைஃப் அண்ட் ஃபினான்ஷியல் வைஸ் இன்றைய நாள் எப்படி இருக்கும்? யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க, என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, உங்களின் ஜாப் அண்ட் கரியர், லவ் ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி லைஃப், ஃபினான்ஷியல் வைஸ் இன்றைய நாள் எப்படி இருக்கும்? நியூஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன, கைடன்ஸ் என்ன, வார்னிங்ஸ் என்ன? Five of Wands, King of Cups, Nine of Cups, and fourth one, Five of Pentacles, Eight of Wands, bottom of the deck வந்து Eight of Cups வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும், யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க, என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத. ஓகே, ஓவரால் ஸ்ப்ரெட் பார்க்கும்போது இந்த மெசேஜ் வந்து இந்த கார்ட்ஸ் வந்து ரொம்ப ஒரு டீப் மெசேஜ் கொடுக்குது. ஓகே, நல்லதும் இருக்குது, கவனிக்க வேண்டியதும் இருக்குது. ஓகே, ரெண்டுமே இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓவரால் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் ஆஃப் வான்ஸ், எயிட் ஆஃப் வான்ஸ் அண்ட் பாட்டம் ஆஃப் த டெக் வந்து எயிட் ஆஃப் கப்ஸ் இருக்குது. ஸோ உள்ளே வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட், வெளியில் வந்து ஒரு ஃபாஸ்ட் சேஞ்சஸ், ஃபைனலாக ஒரு வாக்கவே, இந்த எனர்ஜி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுக்கான ஒரு டே. ஓகே, ஸோ அடுத்து வந்து நம்ம ஜாப் அண்ட் கரியர் வைஸ் பார்க்கலாம். ஃபைவ் ஆஃப் வான்ஸ் அண்ட் கிங் ஆஃப் கப்ஸ் இருக்குது. நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல கண்டிப்பாக இன்றைக்கி வந்து போட்டிகள் இருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து காமாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தான் வின் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நீங்கள் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும், அன்னெசரி ஆர்குமெண்ட்ஸை அவாய்ட் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி ஈகோ கிளாஷஸையும் அவாய்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் பெருசாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ ஜாப் அண்ட் கரியர் வைஸ் வேலை இடத்துல இன்றைக்கி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? அடுத்து லவ் ரிலேஷன்ஷிப், நைன் ஆஃப் கப்ஸ் இருக்குது, எயிட் ஆஃப் கப்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஃபீல் பண்ணுறாங்க, ஆனால் இன்னொருத்தங்க வந்து எமோஷ்னலி டிஸ்கனெக்ட் ஆகிட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கார்ட் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரிலேஷன்ஷிப்பில் வந்து இம்பேலன்ஸ் இருக்குது. ஓகே, ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லை, ரெசிப்ரிகேஷன் இல்லை. ஓகே, ஒருத்தங்க வந்து சாட்டிஸ்ஃபைடு, இன்னொருத்தங்க வந்து ஒரு வெறுமை, ஒரு எம்டி ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கான கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஓப்பன் கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, கிளியராக டிஸ்கஸ் பண்ணுங்கள், உட்காந்து பேசுங்க, ஓப்பனாக பேசுங்க, எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் பேசுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை உங்கள் பர்சன்கிட்ட வெளிப்படுத்துங்க. உங்கள் பர்சன் என்ன கேட்குறாங்களோ அதை ஃபுல்ஃபில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? உண்மையான ஃபீலிங்ஸை நீங்கள் ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் இப்படி இக்னோர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸ் அதிகமாகும். ஒருவேளை நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்யூனிகேஷன் இனிஷியேட் பண்ணுங்கள், இக்னோர் பண்ணாதீங்க. இல்லைனா இந்த டிஸ்டன்ஸ் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதிகமாகிடும். ஸோ சில பேர் வாக்கவே பண்ணுற எனர்ஜி கூட இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்குது. ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. ஓகே, அடுத்து ஃபேமிலி லைஃப், கிங் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ ஃபேமிலியில் வந்து ஒரு மெச்சூர் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பர்சன் வந்து உங்களுக்கு ஹெல்ப்பாக இருப்பாங்க இன்றைக்கி. ஓகேவா? உங்களை விட பெரியவங்க, உங்களை விட மூத்தவங்க, நல்ல உங்களை புரிஞ்சுக்கிட்ட ஒரு பர்சன். ஓகேங்களா? நல்ல மெச்சூரான ஒரு பர்சன் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. எமோஷ்னல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அந்த பர்சன் என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்களோ அதை கேளுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேட்டுக்கோங்க. ஃபேமிலி பாண்டிங் வந்து நீங்கள் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ கோவப்படாதீங்க, யார் என்ன சொன்னாலும் அமைதியாக போயிடுங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க, கோவப்பட வேண்டாம். அண்ட் ஃபினான்ஷியல் வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபைவ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்குது. ஃபினான்ஷியல் வைஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ் ஆர் ஏதாவது ஒரு ஷார்ட்டேஜ் ஃபீல் இன்றைக்கி வரும். ஓகேவா? வெளியிலலாம் போனீங்க, ஷாப்பிங் போனீங்கன்னா கொஞ்சம் மணி ஷார்ட்டேஜை ஃபீல் பண்ணலாம். திடீர்னு நீங்கள் வேறு ஒரு செலவு மனசில் வச்சுட்டு இருந்திருப்பீங்க, எதிர்பார்க்காத ஒரு செலவு இன்றைக்கி வரும், அதனால் பணம் செலவாகும். ஓகேங்களா?
பட் என்ன செலவு பண்ணாலும் அதில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க. சேவிங்ஸையும் நீங்கள் கவனிக்கணும். ஓகேவா? சடனாக ஸ்பெண்ட் பண்ணுறது, திடீர்னு ஸ்பெண்ட் பண்ணுறது அதெல்லாம் விட்டுருங்க. ஓகே, கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருங்க. தேவைன்னா மட்டும் செலவு பண்ணுங்கள். இதுதான் ஃபினான்ஷியல் வைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குற ஒரு மெசேஜாக இருக்குது. அண்ட் ஃபைனல் மெசேஜ் இந்த கார்ட்ஸ் மூலமா யூனிவர்ஸ் கொடுக்கறது என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு எமோஷ்னலி சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அதை விட்டுட்டு விலகி வரத்துக்கு கற்றுக்கோங்க. அதை விட்டு தூரமாக வந்துடுங்க. எமோஷ்னலி உங்களை ஹர்ட் ஆகுது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஒரு ஹாப்பினஸ் இல்லை அப்படின்னா அந்த விஷயத்தை ஹோல்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதை விட்டு வெளியே வந்துடுங்க. எல்லாத்தையும் பிடிச்சு வச்சுருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா? சம்டைம்ஸ் வாக்கவே தான் உங்களோட க்ரோத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும். சம்டைம்ஸ் வாக்கவே பண்ணுறது தான் உங்களோட கரியர் க்ரோத், உங்கள் லைஃப்பில் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிறத கேளுங்க. ஸோ இந்த கார்ட்ஸ் மூலயமா தெரியறது என்ன அப்படின்னா, இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். உண்மை என்னவோ அதை அக்செப்ட் பண்ணுங்கள். தேவையில்லாததெல்லாம் விட்டு விலகுங்க. ஒரு நியூ சேஞ்சஸ் வருது லைஃப்பில் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இதுதான் இந்த கார்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் இன்னைக்கு கொடுக்குற மெசேஜாக இருக்குது. இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களோட கரியர் அண்ட் ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு கிளியர் பர்ஸ்பெக்டிவ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ஃபார் பெய்ட் பர்சனல் ரீடிங்ஸ். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ. டேக் கேர். ஹாவ் அ குட் டே.